அது எதுக்குன்னா இந்த பிரச்சனை பெருசாகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் போடாமல் இவங்க காவல்துறையில் செய்த தவறு அதன் மூலமாக அரசுக்கு பெரிய நெருக்கடி வருது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து சமுதாய பார்வையிலும் பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா இதை பெருசாக்க வேண்டாம், இதனால் வந்து வாக்கு இழப்பு ஏற்படும், எதிர்காலத்தில் வந்து நமக்கு பெரிய சிக்கலாகும். கிட்டத்தட்ட இது சாத்தான்குளம் மேட்டர் எப்படி வந்து மைனஸ் ஆச்சோ எடப்பாடிக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு இது வந்து ஒரு வந்து மைனஸ் ஆகுன்ற அடிப்படையில் வாக்கு அரசியலுக்காக இந்த இப்போ இருக்கிற இந்த பொலிட்டிஷியன்லாம் இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த ஊராட்சி மன்றத்தில் சேங்கை மாறன் அவங்கெல்லாம் வந்து உள்ளே வர வேண்டிய அவசியமே இல்லை. அதான் சொல்லுவாங்கல்ல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம், சின்ன விஷயம்னா நீங்கள் நகை காணாமல் போனது விசாரிக்கணும் தான், அதை முறையாக வந்து விசாரணை பண்ணிடலாம். அவங்க எங்கே வேணும், இப்போ அந்த பொருள் வந்து அங்கே தான் தவறி போச்சா இல்லை வந்து வேறு எங்கேயாவது தவற விட்டாங்களா? ஏன்னா நீங்கள் கழுத்தில் இருக்கிறத வந்து யாராவது வந்து பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா சொல்லலாம், சார் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்க கட்டப்பையில் வச்சுது, இவங்க வந்து வண்டியை வேறு எங்கேயாவது வந்து சாப்பிட்ற இடத்துல எங்கேயாவது நிறுத்துனாங்களா, இல்லை வழியில் எங்கேருந்து வராங்க, இதெல்லாம் நிறைய இருக்குது சார் விசாரணை பண்ண வேண்டியது. முதல் குற்றமே என்ன கேட்டால் இதெல்லாம் யாரும் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. முதல் வந்து பார்த்தீங்கன்னா குற்றமே அவங்ககிட்ட தான். பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்குன்னு தெரியும், நீங்கள் முகம் தெரியாத ஒருத்தர் சாவி கொடுத்துருப்பீங்க, ஏன் உங்ககிட்ட அந்த அவேர்னஸ் இல்லை? பொருளை நீங்கள் தானே சார் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ யார் திருடான்னு தெரியாமல் இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த காவல்துறை இருக்கிறவங்க கொண்டு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணும்போது ப்ரூட்டல் அட்டாக்ன்றதோட ஒரு படி மேலேயே சொல்லணும். ஒரு மனிதனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரணைன்ற பேரில் 3rd டிகிரி டார்ச்சர் கூட உச்சமானது.